மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் அரசு ஊழியர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புகளில் தற்பொழுது சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஸ்மார்ட் போன் இருந்தால்தான் பதிவேற்றம் செய்ய முடியும் என தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் மக்கள் கணக்கெடுப்பு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதா என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கேள்விகளும் எழுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். மிக முக்கியமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என தமிழக முதல்வர் கூட தொடங்குகிறார். மத்திய அரசு தொடர்ந்து அறிவுறுத்தல் அடிப்படையில் ஆன்லைன் மூலமாக கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. ஒருபுறம் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் களப்பணி நடைபெற உள்ளது. இதுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அடங்கிய குழுவினர் வீடு வீடாக சென்று விவரங்களை சேகரிப்பார்கள். மேலும் ஆன்லைன் சுயப்பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் குறிப்பு எண்ணை ரெஃபரன்ஸ் ஐடி கணக்கெடுப்பாளரிடம் காட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும், அது எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்டவை குறித்த சுற்றறிக்கையை ஒவ்வொரு அரசு பணியில் ஈடுபடக்கூடிய ஊழியர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அமைக்கப்பட்டது. இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்குமே மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது இந்நிலையில் இப்போ களப்பணியில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் அனைவரும் 8GB சேமிப்பு தன்மையுடைய ஸ்மார்ட் போன் பயன்படுத்த வேண்டும். அதில் சென்சஸ் 2027 HLO என்ற மொபைல் பயன்பாட்டை பயன்படுத்தி சேமிக்கப்படும் என்றும் சுற்றறிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சில பணியாளர்கள் தெரிவிக்கும் போது எங்களுக்கு சம்பளம் 10,000 எனவும் ஒரு சில பணியாளர்கள் 20,000 எனவும் சம்பளம் பெறுகிறார்கள். ஆனால் குறைந்த சம்பளத்தில் பணிபுரியும் எங்களுக்கு திடீரென ஸ்மார்ட் போன் கட்டாயம் வாங்க வேண்டும் என்ற சுற்றறிக்கை வந்திருக்கிறது. இதற்கு மாற்று ஏற்பாடு கேட்டால் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என தெரிவிக்கிறார்கள். மேலும் கவலையும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நாளை முதல் இந்த கணக்கெடுப்பு தொடங்க இருக்கிற நிலையில பல்வேறு ஊழியர்களிடம் இந்த ஸ்மார்ட் போன் இல்லை. ஏனென்றால் அந்த அப்ளிகேஷன் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஸ்மார்ட் போன் இருந்தால்தான் அந்த பதிவிறக்கம் செய்யப்படும் எனவும், அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அந்த அப்ளிகேஷன் மூலமாக எந்த ஒரு பதிவும் செய்ய முடியாது என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மிக முக்கியமாக சொன்னால் ஒவ்வொரு பணியாளருக்கும் 200 வீடுகளில் அவர்கள் மிக முக்கிய கணக்கெடுப்பு செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டில் மிக முக்கியமாக 10 வீடு என்றால் அது 10 வீடாக கணக்கு எடுக்கப்படும், ஒரு வீடாக கணக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்ற அடிப்படையில் அறிவித்திருப்பதாகவும், அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஒவ்வொரு வீடாக தலா 200 வீடுகள் அவர்கள் மிக முக்கியமாக கணக்கெடுப்பு ஈடுபடுவதை அறிவித்திருந்தாலும் கூட நாங்கள் காலையில் அலுவலக பணியை மேற்கொண்டு மதியம் வேளையில் இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என அறிவித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட அந்த பணியை செய்ய காத்திருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் ஸ்மார்ட் போன் எவ்வாறு வாங்க முடியும்? எங்களுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்த சம்பளத்தில் ஸ்மார்ட் போன் வாங்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 20,000 முதல் 25,000 வரை வாங்க சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நெருக்கடியில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். இந்த அடிப்படையில் நாங்கள் ஸ்மார்ட் போன் இல்லாமல் எவ்வாறு கணக்கெடுப்பு ஈடுபட போகிறோம் என்ற கேள்வியை கூட தற்போது அதிகாரிகள் புலம்புகிறார்கள். மிக முக்கியமாக அரசு பணியாளர்களும், மிக முக்கியமாக தனியார் பள்ளியிலிருந்து இந்த பணி களப்பணி ஏற்படக்கூடிய ஆசிரியர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் புலம்பக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பணி சரிவர செயல்படுமா அல்லது இதுக்கு தீர்வு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.